1800வது வருஷம் எழுதப்பட்ட பிரிட்டிஷ் பதிவுல இந்திய விவசாயிகள் உயரமானவர்களாகவும் பலசாலிகளாகவும் ஈஸியா டயர்டாகாத மனுஷங்களா இருந்திருக்காங்க. 1870வது வருஷம் பிரிட்டிஷ் சர்ஜன் ஜார்ஜ் கேம்பில் நாங்க பார்த்த மனிதர்கள்லயே இந்திய விவசாயிகள் தான் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள்னு சொல்லியிருக்காரு. முகலாயர் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா வெள்ளை சக்கரை மைதா மாதிரி உணவுல வாழல. ராகி, கம்பு, சோளம் மாதிரி சிறுதானியம், மரச்சக்கு எண்ணெய், நெய், கருப்பட்டி, பருப்பு, மோர், காய்கறி, காட்டு உணவுகள் இதுதான் நம்ம உணவு. இந்த உணவுல புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. 1900க்கு அப்புறம் 3 விஷயம் நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துச்சு. நம்பர் 1 கேஷ் கிராப். ஆங்கிலேயர் நம்ம விவசாயியை ஃபோர்ஸ் பண்ணி காட்டன், ஓபியம், டீ, இண்டிகோ வளர்க்க வச்சாங்க. இதனால பஞ்சமும் புரோட்டீன் குறைஞ்ச தலைமுறையும் உருவாச்சு. நம்பர் 2 ரிஃபைன் சுகர் அண்ட் மைதா. கருப்பட்டி, சிறுதானியம், கோதுமை மாவு ரொட்டி எல்லாம் மாறி வெள்ளை சர்க்கரை, மைதா, வெள்ளை அரிசி திணிக்கப்பட்டது. 3வது மூமெண்ட் லாஸ். சிலம்பம், மல்யுத்தம், கபடியில் இருந்து டெஸ்க் ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆகி லைஃபையே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல்ன்ற ஒரு பேரும் கிடைச்சிருச்சு. ஆனா இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நம்ம மில்லட்ஸ் அமெரிக்கா, ஐரோப்பிய சந்தையில் சூப்பர் ஃபுட். நம்ம கருப்பட்டி வெல்னஸ் டயட்ல சுகருக்கு பதிலாக. நம்ம யோகா குளோபல் மூவ்மெண்ட். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது அவங்கள வீரர்கள் ஆகுச்சு. இன்னைக்கு நம்ம சாப்பிடுறது பல பேர்த்த பேஷண்ட் ஆக்குது. எச்சரிக்கை.